ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான பாவாகியம். இன்று 1/5/2025 பாபா சொல்றாங்க, मीठी बच्चे तुम बेहद बाप से बेहद का वर्षा लेने आए हो। यहाँ हद की कोई बात नहीं, तुम बड़े उमंग से बाप को याद करो तो புராணி துனியா பூல் ஜாயகி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். இங்கே எல்லைக்குட்பட்ட எந்த விஷயங்களும் கிடையாது. நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது இந்த பழைய உலகம் மறந்து போய்விடும். ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோடு நம்ம பாபா நினைவு செஞ்சோம் அப்படின்னா, இந்த பழைய உலகத்துல நம்மளோட புத்தி போகவே போகாது, மறந்துரும் சொல்றார் பாபா. कौन सी एक बात तुम्हें बार बार अपने से कोट कर पक्की करनी चाहिए. என்ன ஒரு விஷயம் நீங்க மீண்டும் மீண்டும் தன்னிடம் கேட்டு கேட்டு உறுதிப்படுத்த வேண்டும். தன்னைத்தானே கேட்கணும். தன்னைத்தானே என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த தனக்குத்தானே என்ன பண்ணணும், நம்ம மீண்டும் மீண்டும் கேட்டு உறுதிப்படுத்திக்கணும். நான் ஆத்மா. बाबा बदल சொல்றாங்க, हम आत्मा है, हम परमात्मा बाप से वर्षा ले रहे हैं. आत्मा है बच्चे, परमात्मा है बाप. अभी बच्चे और बाप का मेला हुआ. ये बात बार बार खोट खोट कर पक्की करो. जितना आत्मा अभिमानी बनते जाएंगे, देह अभिमान मिट जाएगा. நான் ஆத்மா, நான் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆத்மா குழந்தை இல்லையா, பரமாத்மா அப்பா. அபி பச்சே और बाप का मेला हुआ. இப்பொழுது குழந்தை மற்றும் தந்தையினுடைய சந்திப்பு மேலா நடக்குது. இந்த விஷயத்த என்ன பண்ணணும், அடிக்கடி தனக்குத்தானே கேட்டு கேட்டு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் கேட்டு உறுதிப்படுத்திக்கணும். நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரமாத்மா, இருவருக்குமான சந்திப்பு நடந்துட்டு இருக்குது. அவரிடமிருந்து நான் ஆஸ்தி எடுத்துட்டு இருக்கிறேன். जितना ஆத்மா அபிமானி बनते जाएंगे, தேக அபிமான் மிट जाएगा. எவ்வளவு நம்ம ஆத்மா அபிமானி ஆயிட்டே இருக்கிறோமோ அவ்வளவு தேக அபிமானம் நீங்கிவிடும். பாபா आपसे हम बेहद स्वर्ग वर्षा लेने आए. பாபா, உங்களிடமிருந்து நான் எல்லையற்ற சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியரை வந்திருக்கிறேன். கல்ப கல்பம் அம் பாப்சே வர்ஷா லேத்தே. நாம் கல்ப கல்பம் பாபாட்டேந்து ஆஸ்தி அடைக்கிறோம், எடுத்துக்கிறோம். மாயா பூனை என்ன செய்து, அதை சீட் பண்ணிடுது. அது என்ன பண்ணுது, அடைய விடாம பறிச்சிடுது. इसलिए इसको हार जीत का खेल कहा जाता है. தட்டி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாயை என்ன பண்ணுது, தட்டி விட்டுடுது. இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, வெற்றி தோல்விக்கான ஒரு விளையாட்டு. பாபா பச்சுக்கு சம்ஜாதே. பாபா குழந்தைகள் புரிய வைக்கிறார். பச்சே பி நம்பர் வார் சமஜ்தே. குழந்தைகளும் வரிசைக்கிரமா புரிஞ்சிருக்கிறீங்க. ஏ कोई சாது சந்த் नहीं है. இங்கே உங்களுக்கு புரிய வைக்கிற ஞானம் யாரு, சாது சன்னியாசிகள் கிடையாது. जैसे तुमको कपड़े पड़े वैसे इनको पड़े हैं. ये तो बाबा है ना. कोई पूछेंगे किसके पास जाते हो, कहेंगे हम बाप दादा के पास जाते. எப்படி உங்களுக்கு சரீரம் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி இவருடைய சரீரம் இது. இவர் அப்பா இல்லையா. யாராவது கேட்குறாங்க, நீங்க யாரிடம் சென்று இதை படிக்கிறீங்க, இது கத்துக்கிறீங்க இல்லையா, இந்த ராஜயோகம் படிக்கிறீங்க, தியானம் செய்றீங்க, இது யார்கிட்ட போய் கத்துக்கிறீங்க? இங்க யார் இருக்காங்க, குருவா சன்னியாசியா யார் இருக்கா சொல்லுங்க. நாங்க பாப் தாதாவிடம் செல்கின்றோம். பாப் தாதா மிக உயர்ந்த நாலேஜ் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆகே செல்கர் கர்மேந்திரியோக்கி சஞ்சலதா नहीं रही. இன்னும் நாட்கள் ஆக ஆக கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் ஆகாது. சத்தியமே कोई गंदी बीमारी नहीं होती. சத்தியுகத்துல இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான சொல்றார் பாபா, வியாதி கூட ரொம்ப மோசமான வியாதிகள்லாம் இருக்கு இல்லையா. இருக்கிறதுலே மோசமான வியாதி இப்போ பாருங்க, நிறைய அந்த மாதிரி வந்துட்டு சில வியாதி வந்து க்யூர் பண்ண முடியல, ரொம்ப சரீர ரீதியில் அவங்களுக்கு உபாதை இருக்கு இல்லையா. அதை பாபா ரொம்ப மோசமான வியாதிகள்லாம் அங்கே இருக்காது, எந்த வியாதியுமே இருக்காது. यहाँ तुम कर्मेंद्रिय को वश कर जाते हो तो कोई भी गंदी बात वहाँ होती नहीं. இங்கே நீங்க கர்மேந்திரியங்களுக்கு வசமாயிடுறீங்க, அங்கே அது போன்ற எந்த விஷயங்களும் இருக்காது. பேரே சொர்க்கம்னு சொல்றோம். उनको भूल भूल जाने के कारण लाखों वर्ष का देते.
அதெல்லாம் மறந்த காரணத்தினால தான் லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டோம். அபி தக் भी मंदिर बनाते रहते. இன்னும் கூட ஆலயங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. अगर लाखों वर्ष हुए तो फिर बात ही याद ना हो ना. லட்சக்கணக்கான வருஷம் ஆயிட்டு. சத்தியுகம் இருந்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த விஷயங்கள் எதுவுமே நினைவு இருக்காதுல்ல. அப்புறம் ஏன் இன்னும் ஆலயங்கள் கட்டிட்டு இருக்கிறோம்? இன்னும் கிருஷ்ணனுடைய கோயில், ராமனுடைய கோயில், எத்தனை தேவதைகளுடைய கோயில் கட்டப்படுது. சிவனுடைய கோயில். சிவபாபாக்கு तो कर्मेंद्रिया है नहीं. சிவபாபாக்கு எந்த சரீர எதுவும் கிடையாது. கர்மேந்திரியங்கள் கிடையாது. பாக்கி ஆத்மா में ज्ञान तो सारा है ना. மற்றபடி ஆத்மால ஞானம் முழுமையாக இருக்குது. அவர்தான் சாந்தி கடல். அவர் சுக கடல். பூலோகாத்தை கர்மேந்திரியம் வஷ் नहीं हो सकते. உலகத்துல என்ன சொல்றாங்களாம்? கர்மேந்திரியங்கள் எல்லாம் வசப்படுத்த முடியாது. பாபா என்ன சொல்றாங்க? योग बल से तुम कर्मेंद्रियों को वश करो. யோக பலத்தினால கர்மேந்திரியங்களை நீங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வாங்க. बाप की याद में रहो. பாபோட நினைவுல இருங்க. कोई भी बेकायदे काम कर्मेंद्रियों में नहीं करना है. कर्मेंद्रियों से नहीं करना है. எந்த ஒரு முறையற்ற செயலையும் கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்யக்கூடாது. அதை வசப்படுத்தக்கூடிய பவர் யோகால இருக்கு. சிவபாபாக்கு ரச்சனா தோ அநாதி ஹை. பாபாவுடைய படைப்பு என்பது அநாதியான ஆரம்பம் முடிவில்லாமல் சுழன்று கொண்டிருக்கிறது. சிறப் பதைசே பாவன் மனநிலையிலே பாபாதை. பாபா சிருஷ்டியை படைக்கிறதுக்கோ என்ன படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்றோம். புதுசா உருவாக்குறது ஒன்று அழிக்கிறது எல்லாம் எதுவுமே கிடையாது. சிருஷ்டி இயங்கி கொண்டிருக்கிறது. சிருஷ்டியில என்ன ஆகுது? மாற்றம் பரிவர்த்தனை நடக்குது இல்லையா? அந்த பரிவர்த்தனை செய்யறதுக்கு தான் பாபா வராங்க. சிறப் சொல்றாங்க பாபா. நான் பதீதத்திலேருந்து பாவனாக்கிறதா வந்து இந்த உலகம் அழுக்காயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் கீழே போயிட்டே இருக்கு. அதை தூய்மைப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்றேன். அபிதோ ஹே புராணி சிருஷ்டி. இப்பொழுது பழைய சிருஷ்டி இருக்கிறது. நை மேரா தேவதாய். புதிய சிருஷ்டியில தேவதைகள் இருப்பாங்க. अब शूद्रों को देवता कौन बनाए? இப்போ शूद्रர்களை யார் தேவதா ஆக்குறது? अभी तुम फिर से बनते हो. நீங்க தான் அப்படி ஆயிட்டு இருக்கிறீங்க. जानते हो बाबा हमको शूद्र से ब्राह्मण, ब्राह्मण से देवता बनाते. நம்ம தெரிஞ்சிட்டோம். பாபா நம்மளை शूद्रன்லேருந்து பிராமணன், பிராமன்லேருந்து தேவதாக்குறார். अभी तुम ब्राह्मण बने हो. देवता बनने के लिए இப்போ பிராமணன் ஆயிட்டீங்க. தேவதா ஆக வேண்டும். மனுஷ சிருஷ்டி ரச்சனை वाला हो गया ब्रह्मा. மனித சிருஷ்டியை படைக்கக்கூடியவர் யாரு? பிரம்மா. जो மனுஷ சிருஷ்டி का हेड है. மனித சிருஷ்டியினுடைய ஹெட் யாரு? பிரம்மா. பாக்கி ஆத்மா का अविनाशी बाप शिव तो है. மற்றபடி ஆத்மாக்களுக்கு அழிவில்லாத தந்தை சிவபாபா மட்டுமே. ये सब नई बातें. இதெல்லாம் புது விஷயங்கள். तुम सुनते हो. जो बुद्धिवान है वो अच्छी रीति धारण करते हैं. நல்ல புத்திசாலி குழந்தைங்க அவங்க நல்ல தாரணா செய்றாங்க. ஆகிஸ்தே ஆகிஸ்தே तुम्हारी विवृत्ति होती जाएंगे. இன்னும் நாட்கள் ஆக ஆக உங்களுடைய விருத்தி ஏற்படும். இன்னும் நிறைய பிராமண குழந்தைகள் வருவாங்க. अभी तुम बच्चों को स्मृति आई. हम असुल देवता थे फिर 84 जन्म कैसे लेते. இப்போ உங்களுக்கு நினைவு வந்துட்டு. நாம உண்மையிலே தேவதையாக இருந்தோம். ஆரம்பத்துல ஒரிஜினலா நம்மளோட தன்மை என்ன? தேவத்தன்மை. 84 ஜனம் எடுத்து இங்க வந்துட்டோம். கீழே இறங்கிட்டோம். सब राज तुम जानते. எல்லா ரகசியம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. ஜாஸ்தி பாத்தோமே ஜானகி தர்கார் नहीं. ஜாஸ்தி விஷயங்கள்ல போறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டார். अच्छा धारणे का बाबा சொல்றாங்க யோக பல் की ताकत से अपने कर्मेंद्रियों को शीतल बनाना. யோக பலத்தினுடைய சக்தி மூலமாக தன்னுடைய கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியானதாக ஆக்குங்கள். வசமே रखना. வசத்துல வைக்கணும். ईविल बातें ना तो सुनी ना सुना नहीं. तो जो बात पसंद नहीं आती उसे एक कान से सुन दूसरे से निकाल देना. கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது. சொல்லவும் கூடாது. எந்த விஷயங்கள் பிடிக்கவில்லையோ அதை ஒரு காதுல கேட்டு மற்றதுலேருந்து வெளியேற்றிடணும். இரண்டாவது விஷயம் बाप से पूरा वर्षा लेने के लिए सुदर्शन चक्रधारी बनना है. பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி எடுக்கணும் அப்படின்னா சுதர்ஷன சக்கரதாரி ஆகும். पवित्र बन आप समान बनाने की सेवा करने. தூய்மையாகி தனக்கு சம ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். வரதானம் मुरली के साज द्वारा माय को सरेंडर कराने वाले मुरलीधर भव. முரளியினுடைய இசை மூலமாக மாயையை சரண்டர் ஆக்கக்கூடிய சமர்ப்பணம் ஆக்கக்கூடிய முரளிதராக
मुरलियाँ तो बहुत सुनी, अब ऐसे मुरलीधर बने जो माया முரளி के आगे न्योछावर हो जाए. முரளி நீங்க நிறைய கேட்டாச்சு. இப்போ நீங்க அப்படி முரளிதர் ஆகணும். மாயா முரளிக்கு முன்பாக சமர்ப்பணம் ஆகிவிட வேண்டும். முரளியினுடைய ரகசியம், ரகசியத்தின் இசை அகர் சதாய் பஜாத்திரம். முரளியின் ரகசியமுடைய அந்த முரளியின் இசையை நீங்கள் வாசித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது மாயா சதாகேலே சரண்டர் ஓஜம். மாயா சதா காலத்திற்கும் சமர்ப்பணம். அந்த இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லைன்னு சொல்றோம்ல. இசைக்கு எல்லாருமே மயங்குவாங்க. பாருங்க, ஆவணன் கூட என்ன பண்ணுவார்? வீணை வாசிப்பாரு. எல்லாருக்குமே அந்த இசைன்றது பிடிக்கும். அந்த இசையை கேட்டாலே என்ன ஆயிடுவாங்க? எப்படிப்பட்ட மாயா இருக்கட்டும், அதுவும் சமர்ப்பணமாயிடும். மாயா का मुख्य स्वरूप कारण के रूप में आता है. மாயோட முக்கிய स्वरूपமே என்ன? காரண ரூபத்துல தான் வரும். जब मुरली द्वारा कारण का निवारण मिल जाएगा, முரளி மூலமாக காரணத்துக்கு நிவாரணம் கிடைச்சிடும். तो மாயா सदा के लिए समाप्त हो जाए. वो மாயை சதா காலத்திற்கும் சமாப்தியாகிவிடும். காரண் கதம் அர்த்தாத் மாயா கதம். காரணம் அழிந்துவிடும். அப்படின்னா என்ன? மாயை முடிஞ்சிடும். மாயை அழிந்துவிடும். ஸ்லோகன். अनुभवी स्वरूप बनो तो चेहरे से खुश नसीबी की झलक दिखाई देगी. அனுபவி சொரூபம் ஆகுங்கள். அப்பொழுது முகத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு தென்படும். அனுபவி சொரூபமாகுங்கள். முகத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பானது தென்படும். பாபா இன்னைக்கு அவ்வியக்த इशारा சொல்றாங்க. रूहानी रॉयल्टी और प्यूरिटी की पर्सनालिटी धारण करो. ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். संगमयुग ब्राह्मण வாழ்க்கையின் विशेषतावे पवित्रता தான். प्रवृत्ति में रहते अपवित्रता से निवृत्त रहना है. स्वप्न मात्र भी अपवित्रता के संकल्प से मुक्त रहना. இல்லறத்துல இருந்தாலும் கூட अपवित्र நிவர்த்தர अपवित्रத்தாலிருந்து என்னிடம் துறவரமாக வேண்டும். சொப்பனத்துல கூட अपवित्रன சங்கல்பங்கள் வரக்கூடாது. அதுலேருந்து முக்தி பெற வேண்டும். இதுதான் இந்த உலகத்துக்கு முன்பாக நம்ம சேலஞ்ச் பண்ண. விஷயக்கோ சேலஞ்ச் கரணிக்கு அந்த உலகத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இதுதான். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்கின்றோம். ஆப் பிராமணோக்கி ரூஹானி ராயல்டி ஆர் பர்சன். இதுதான் இந்த பிராமண வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பிராமண வாழ்க்கையின் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி உங்களை பார்க்கும் பொழுதே அந்த ஆன்மீக தோற்றம், ஆன்மீக சிறப்பம்சம் தெரியுது. ஒரு ராயல்டி தென்படுது, ஒரு சிறப்பான தோற்றம் தென்படுதுன்னா காரணம் இந்த பவித்திரதா. ஓம் சாந்தி.